எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான தக்காளி ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட்ல வைப்பாங்க. எந்த சாப்பாடு முடிச்சாலும், ஒரு விருந்தே முடிச்சாலும் நம்ம ரசம் கடைசியா குடிக்கும் போது தனி சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டான இந்த ரசத்தை எங்க வீட்டுல நான் செய்யற மாதிரி நான் இந்த ரசத்தை வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ ரொம்பவே டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரசம் செய்யறதுக்கு 4 தக்காளி பழம் கட் பண்ணிட்டு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு சேர்த்திருக்கேங்க. சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி அதிகமா வேண்டாம். புளி வேண்டாம்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியா எடுத்தீங்கன்னா ரசம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, தக்காளியை அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். தக்காளியோட மேல் தோல் சாஃப்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்ப இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப ஒரு இடிகல்லுல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கிறதுனால அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கும் போது ரசத்துக்கு இன்னும் சுவையும் மனமும் கூடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டேன். ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இதோடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் இடிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸா இடிக்க வேண்டாம். அங்கங்க பூண்டு தெரியற மாதிரி இடிச்சுக்கணும். இப்ப நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். இப்ப நம்ம தக்காளி பழமும் பாருங்க நல்லா ஆறி வந்துருச்சு. தக்காளி பழத்துல இருக்கிற மேல் தோலை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். தக்காளியை அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கும் வெந்திருக்கிறனால. இப்ப நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதோட 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ரசத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா களைஞ்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சக்கையை மட்டும் எடுத்துடலாம். புளியோட சக்கையையும் தக்காளி பழத்தோட சக்கையை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்ப இருக்கட்டும். இப்ப ரசம் வைக்கிற பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதோடவே நம்ம அரைச்ச ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்னதா 2 துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயத்துக்கு பதிலா நீங்க 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி புளி தண்ணியையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோட நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தண்டோடவே சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல விட்டுருங்க. ரசம் நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்க, அப்படியே நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலயே நல்லா ரசம் நுரக்கட்ட ஆரம்பிச்சிரும். நான் கலந்து விட்டுக்கிறேன். கொதிக்க விடாம நுரக்கட்டி வரும்போதே இறக்கிருங்க. பாருங்க, நம்ம ரசம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சைட்ல லைட்டா கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. நடுவுல கொதி வரக்கு முன்னாடியே ஸ்டவ் அணைச்சிருங்க. அவ்வளவுதான். நல்லா சூப்பரா மணக்க தக்காளி ரசம் கமகமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். என்னதான் பெரிய பெரிய பிரியாணி விருந்தே சாப்பிட்டாலும் கடைசியா ரசம் ஊத்தி சாதம் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எல்லாம் ரசம் வச்சா டம்ளர்ல ஊத்தி குடிப்போங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான தக்காளி ரசத்தை இது போல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.